அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு டே இன் மை விலாக் தான். ஷார்ட் வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க நிறைய பேர். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்டார்டிங் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கூல் ஆரம்பித்தோடனே எல்லாருமே வெள்ளனே எழுந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல. அந்த மாதிரி தான் நானும் காலைல எழுந்திரிச்சு 3 அடுப்புலேயும் பிஸியாக ஒர்க்கை கொடுத்துட்டு நான் என்னோடய ஒர்க்குக்காக வந்துட்டேன். அதாவது டீ குடிக்கிறதுக்கு வந்துட்டேன். டீயை ஒரு 5 நிமிஷம் உட்காந்து குடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் செய்ய போகிறேன்னா 1 பார்ட் சாம்பார் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். முட்டையை அவிச்சு அப்படியே ஆணத்தில் போட்டுறான்னு தான் பிளானு. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு வேர்க்கடலை தான் அவிச்சு கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு வேர்க்கடலையை அவிக்க குக்கரில் வச்சுட்டேன். எப்போயுமே நைட்டே ஊற வச்சுருவேன். இன்றைக்கி ஊற வைக்க மறந்து போயிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, குக்கரில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் விட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு வெந்துடும். இங்கிட்டு முட்டை, இங்கிட்டு சுடு தண்ணி, இங்கிட்டு பயிருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும்ல. நம்ம அடுப்பும் பிஸியாக இருப்போம், நம்மளும் பிஸியாக இருப்போம். அது எப்போயுமே உள்ளது தான். அப்படி நான் காசு போட உண்டியல்ல நான் போடுறேம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு டிக் பண்ணி வைப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன சொல்கிறது, என்னைக்கா ஒரு நாள் அச்சீவ் பண்ணிடுவோம்ல. எதுவாக இருந்தாலும் நம்ம மைண்ட் நினைக்கிறது தான் நடக்கும்னு நான் நம்புகிறேன். சில பேர் சொல்லுவாங்கள்ல, எண்ணம் போல் வாழ்க்கை. அது என்னன்னு நான் நினைப்பேன்னா, நம்ம ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம்ல, அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அதுதான் நான் திங்க் பண்ணுவேன். சில பேர் சொல்லுவாங்க நல்ல எண்ணம், அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி நினைக்கிறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிடுவேன். 1 பார்ட் சாம்பார்ன்றனால ரொம்ப சிம்பிள் தான். பருப்பை நல்லா களைஞ்சிட்டு நான் வந்துட்டு ரேஷன் பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, அவ்வளோதான். அதை போட்டுட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. இன்றைக்கி மேடம்க்கு வந்துட்டு வெனஸ்டேன்றனால யூனிஃபார்ம் புதுசாக கொடுத்துருந்தாங்க. இத்தனை நாள் பாப்பா பிங்க் டீமில் தான் இருந்தா, ரெட்டில் இருந்தால் இப்போ க்ரீனில் மாறிட்டா. அவளுக்கு இந்த யூனிஃபார்ம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா. போடுமா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு இங்கிட்டு வந்துட்டேன். காலையில் ஜூஸ்க்காக சர்பத் போட்டுட்டு இருந்தேன். வாங்கின சர்பத் வேறு அப்படியே இருக்குது. எப்படியாச்சும் நம்ம காலி பண்ணிடணும்ல. அதனால் நிறையா சப்ஜா சீட் போட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அஃபீனுக்கும் அவங்க அத்தாவுக்கும் தனித்தனியாக டப்பாவில் ஊற்றி வச்சாச்சு. இதை பார்த்தோன்னு நம்ம குட்டி மேடம் சும்மா இருப்பாங்களா, அவங்க ஒரு கிளாஸ் தூக்கிட்டு வந்துட்டு எனக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு கொஞ்சோன்னு கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே இங்கிட்டு வேர்க்கடலையும் நல்லா அவிஞ்சிருச்சு. இதை ஆற வச்சு அப்படியே ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. பருப்பு வெந்துருச்சா, கடகடன்னு தாளித்து விட்டுலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுவழுந்த பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். அந்த எண்ணெயிலே கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டுக்கிருவேன். அப்புறம் பருப்பு வெந்திருக்கும்ல, அதை கொஞ்சம் கடைஞ்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றிருக்கேன். மாங்காய் போடுறதா இருந்தால் புளி ஊற்ற மாட்டேன். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்படி தான் நான் செய்வேன். அப்படியே பாப்பாக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மேடமையும் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒயிட் ஷூ போடுறாங்க. அதனால் இவ்வளோ அழகாக இருக்குது. வரும்போதே பாருங்கள் எம்புட்டு அழுக்காக்கிட்டு வருவாளுங்கன்னு. நம்ம பிள்ளைங்க, உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் அப்படி தான், எல்லாருமே ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருந்திருப்போம்ல. அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு பாப்பாவுக்கு நைட் சுத்த சப்பாத்தி மாவு இருந்துச்சா, அதுலேயே அப்படியே 2 பூரி சுட்டு கொடுத்துடலான்னு அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நைட் வச்ச குருமாவும் இருந்துச்சு. அதனால் காலைல கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தனியாக தேடணும்ல. அதனால தான் காலையில் டிக்டேஷன் வச்சுருந்ததில் சைன் எல்லாம் கேட்டிருந்தேன் பாப்பா. அதுக்கு சைன் எல்லாம் போட்டு கொடுத்து முடிச்சுட்டேன். எனக்கு பாவக்காய் ரெடி பண்ணுறதுக்காக பாவக்காய் எடுத்து வச்சுருந்தேன். அஃபீனம்மா பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. அவிச்ச முட்டையை கொடுத்து விட்டாச்சு. அஃபீனத்தாவும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் கையோட கையாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு பூரியை சுட்டு கொடுத்துட்டேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் இப்போ எப்படி நீங்கள் ஃபேமிலி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு. ஆல்ரெடி நான் அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் ஒவ்வொன்றையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே மொத்தமாக செலவு பண்ணுறத இல்லாமல் என்னோடய சேலரியில் இதெல்லாம் பண்ணணும், அவங்க சேலரியில் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் செட் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னென்னு இன்ஷால்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆலியா குட்டி வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. மேடம் இப்போ தான் எல்கேஜி ஜாயின் பண்ணியிருக்காங்க. மாமியார்கிட்ட காட்டணும்ல, மாமியார்னா ஒரு பயம் இருக்கணும்ல. அதனால் வந்து காமிக்க வந்திருக்கா. மம்மி நான் பேக்கெல்லாம் போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பேக் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அவங்க அம்மா லேபிளில் அவள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. அதையும் காமிச்சிக்கிட்டு இருந்தா. அவள் போனதுக்கப்புறமா என்னோடய லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணிவிட்டு நம்மளும் வேலைக்கு போகணும்ல. அதனால் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
பாவக்காயை வந்துட்டு நல்லா நான் எண்ணெயில் சுருள வதக்கிடுவேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால தான். அஃபினாத்தாக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுட்டு நானும் ரூமு கிச்சனை எல்லாத்தையும் நீட் பண்ணி முடிச்சுட்டேன். நான் எங்கிட்டு போய் வீடியோ எடுத்தாலும் இந்த குட்டி மேடம் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காலையில் அஃபின் போனதுக்கப்புறம் அவளோட அலப்பறை தான் தாங்க முடியாது. இப்போ அஃபின் ஸ்கூலுக்கு போகும்போது வேறு மேடம் அழுதுகிட்டு நானும் போகிறேன்னு ஒரே அழுது பாச மலையை கொள்றா. சிஸ்டருமே அவள் தான் வரேன்னு சொல்கிறாளம்மா சேர்த்து விடுங்கன்றாங்க. நான் எதுக்கு ப்ரீகேஜி வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் சேர்த்து விடலை. நான் அஃப்ரா குட்டி கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணுறான். நான் சொல்லிக் கொடுக்குறதே அவளுக்கு புரியுது, நல்லா பேசவும் செய்கிறாளா. அதனால் ஸ்ட்ரைட்டாக எல்கேஜி சேர்த்துலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்படியே கிச்சனெல்லாம் நீட் பண்ணிவிட்டு கிளம்புறேன். அவள் வந்து எனக்கு திசி போடுறாள் அஃப்ரா குட்டி. எப்படி எப்படி பண்ணிக்காமி பண்ணு அவங்க எப்படி அவங்க எப்படி ஆடுறாங்க பாரு. கொஞ்சம் ஆட்டம் பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அஃபினத்தா வந்துட்டாங்க. அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ மேடம் அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு எப்பயும் போல் போக வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆர்டர் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அவங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சா, அதையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வரும்போதே நல்ல டிராஃபிக்கு. இதெல்லாம் கடந்து நம்ம வேலைக்கு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது. தான் மட்டும் கொஞ்சம் சொல்லவே இல்லை ஒன்றுமே. இதெல்லாம் எங்கே இது கண்டுபிடிச்ச? எல்லா அம்மாவுக்குமே இருக்கிற மாதிரியே எனக்கும் இருக்கும். நம்ம பாப்பாவை வேலைக்கு விட்டுட்டு வரும்போது அவங்க அழுகும்போது கொஞ்சம் கஷ்டமாக சங்கடமாக இருக்கும். பட் கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் மறந்துடுவாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நானும் அப்படி தான். வேலைக்கு போயிட்டேன்னா அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிடுவேன். என்ன பண்ண முடியும், கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணுமே. அப்புறம் ஈவினிங் வரும்போது பிள்ளைங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. குட்டி மேடம் வரும்போது டொம்முன்னு விழுந்துட்டாங்க. அதனால் அவளை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பானிபூரி வாங்கிட்டு ஒரே அழுக. அதனால் கடையில் பானிபூரி வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சா, அதனால் நானும் அஃபினாத்தாவும் டீயை குடிச்சிட்டு மேடம்க்கு கார் ரொம்ப நாள் ஆச்சு அதை எடுத்து கொடுத்தோன்னு ஒரே குஷி ஆகிட்டாங்க. வாங்கினது தான் பேர், அவ்வளோ ஓட்டுறதே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்லேயும் இருக்கிறது இல்லைல்ல, அதனால தான். சீட் பெல்ட்டா? ஐயோ பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அம்மா வந்துட்டு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க போல், எனக்கும் கொடுத்து விட்டுருந்தாங்க. எனக்கு அஃப்ரா குட்டிக்கு அஃபின் அம்மாவுக்கு எல்லாருக்குமே மாம்பழம் ரொம்ப ஃபேவரெட்டு. வந்தோன்னு எப்படியும் ஒரு பழத்தை கட் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலை பார்ப்போம். நான் அஃபினத்தை அவ்வளோ விருப்பப்பட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுக்குறது கிடையாது, இருக்கிறத நம்மளே சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதை சாப்பிட்டேன். முன்னால் ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த பானிபூரி மேலே. இப்போ என்னன்னு தெரியல, எப்பயாவது ஓயாமல் சாப்பிட்றோம்ல, எப்பயாவது ஓயாமல் ஐயோ எப்பயாவது ஒரு தடையாவது சாப்பிட்றோம்ல, அதனால் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அழகாக உடைக்கலான்னு பார்த்தா அப்போ தான் டேமேஜ் போடணும் இந்த பானிபூரி. கடைசியில் ஒரு பானிபூரியை உடச்சி அதுக்குள்ளே இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பா வெறும் பூரி மட்டும் தான் சாப்பிடுவா. அதுக்கு தான் அலப்பறையாக அதை வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. அவ்வளோதாங்க. நைட்டுக்கு தோசை ஊற்றிட்டு காலையில் வச்ச சாம்பார் இருந்துச்சா, அதை வச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த விலாக் அவ்வளோதான். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சொல்றியா? தூங்கும் போது ஓதும் துவா சொல்லிட்டு சொல்லு. சரிங்க சொல்லு. தூங்கும் போது ஓதும் துவா சொல்லு. அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூது வஹியா. மாஷா அல்லாஹ்.